நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று தடுக்குது. 2 நாள் பண்ணுறேன், 5வது நாள் 3வது நாள் விட்டுடுறேன். ஒரு வாரம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 1 மாதம் விட்டுடுறேன். காலைல எழுந்திரிச்சோன்னு சொல்லி அலாரம் வைக்கிறேன், ஆனால் முடியல. அந்த தாட், அந்த டிசிப்ளின்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் லைவ் போயிருந்தபோது there are people who ask me about மோட்டிவேஷன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றதுலாம். என்ன எது மோட்டிவேட்டடாக வச்சுட்டு இருக்கு, என்ன எது டிசிப்ளின்டாக கொண்டு போகிறதுக்குன்னு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறேன், டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ், இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்ன்றது எல்லாருக்கோட லைஃப்லேயும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த அம்மா படிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்து இந்த மணி ப்ராப்ளம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 6th 7th அந்த டைம்லேருந்து தான் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆனது. அந்த டைமில் தான் ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னா வி ஜஸ்ட் நீட் டு சேவ். சில பேரை பார்க்கும்போது எனக்கு அது வேணும் அப்படின்னு ஒரு நாள் சொன்னாங்கன்னா அடுத்த நாள் தே வில் பி ஹேவிங் தட் இன் அவங்க கையில் அது இருக்கும். அந்த டைம் இட் மோட்டிவேட்டட் மீ ஃப்ரம் தேட் டு நான் அது வேணும் அப்படின்னு யோசிச்சேன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் இட். இப்போ கூட இஃப் வி ஆர் சம்திங் டு சம்மன், ஒரு ஹெல்ப்பாக கேட்குறோன்னா கூட தேர் ஆர் நாட் பீப்புள் டு டூ. நம்ம ஃபேமிலியிலே சொல்கிறேன், தட் ஃபக்ஸ் மை பிரெயின் ஸோ மச். ஸோ அந்த ஒரு ரீசனால் கேட்கவும் கூடாது, பண்ணவும் கூடாது, நம்மளா நிற்கணும். இல்லை எனக்குன்னு ஒரு நெட்ஒர்க். எனக்கு இப்போ ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு 10,000 அனுப்பு, 50,000 அனுப்புனா 1 lakh அனுப்புனா கூட they will trust me and they will send. அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட், எனக்கு ரொம்ப வந்து இது பண்ணணுமா, என்னடா இது முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் லீவ் மை டவுன் அண்ட் ஐ கோ டு சிட்டி. சென்னை இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு, பெரிய ஊருக்கு அந்த மாதிரி போயிட்டு ஐ ஜஸ்ட் கோ டு சம் மால்ஸ், அந்த மாதிரிலாம் போவேன். ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த மேட்ரிக்ஸ், இந்த ரேட் ரேஸ் அப்படின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓகே நம்ம பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நீ வந்து இந்த இடத்துல மாட்டிப்பேன் அப்படின்னு. நான் சென்னை போகிறேன்னா there are people like போயிட்டு சுற்றிட்டு வரேன் அப்படின்னு. ஐ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் see every single thing. எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எப்படியெல்லாம் வந்து காசுக்காக ஓடுறாங்க, எப்படியெல்லாம் சில பேர் வந்து ஐ லிட்டரலி see லைக் ரோடில் வந்து சில பேர் கஷ்டப்பட்டு விற்கும்போது லைக் we need to do something to ourselves அப்படின்றது அது என்ன மோட்டிவேட் பண்ணும். அந்த ஒரு ரீசனால I just go there. Third point is I will always try to reach out to rich people. Rich people கூட இருக்கணும்னு நினைப்பேன். Because I never ever listened like 100 ரூபாய், 50 ரூபாய், 10 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய் அப்படின்றது நான் எந்த ரிச் பீப்புள் கிட்டயும் நான் கேட்டதே கிடையாது. வேணும் அப்படின்னு சொல்லி ஈவன் சும்மாவே நான் கேட்டது கிடையாது. ஏதாவது லேபர்ஸ்க்கு தரும்போது வேணா கேட்டிருப்பேன். பட் ஜென்வனாக பிஸ்னஸ் பற்றி பேசும்போது ஐ ஹேவன்ட் லிசன்ட் இட். 1 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம், 30 லட்சம், கோடி அப்படின்ற போது there are people who are making crores, lakhs அப்படின்றது நம்மளுக்கு மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போக ஆரம்பிச்சிடும். we don't have thoughts about 100, 200ன்ற மாதிரி இருக்காது. ஸோ அந்த அமௌண்ட் we just imagine பண்ண உடனே ஓகே நம்மளாலும் பண்ண முடியும், இவங்க பண்ணிருக்கும் போது why can't we. ஃபோர்த் பாயிண்ட், இது சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக நான் யூஸ் பண்ணுவேன். ஐ ஜஸ்ட் கோ டு ஹை கிளாஸ் 5-star ஹோட்டல் அந்த மாதிரி போவேன். சம்டைம்ஸ் இந்த காசுலாம் சேர்த்து வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸே 700 ரூபாய் 800 ரூபாய் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹோட்டலுக்கு போவேன். நான் இந்த மாதிரி 2 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் இல்லை. பிகாஸ் எனக்கு ரொம்ப போயிட்டு காசு செலவு பண்ணும்போது கொஞ்சம் இதாக என்னடா 700 ரூபாய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு 2 டைம் நான் பண்ணியிருக்கேன். ஒரு டைமோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேனே. காசு சேர்த்து வச்சுட்டு ஃப்ரெண்டோட நானும் அவனும் போயிருந்தோம். ஃப்ரெண்டு கூட ஒரு டைம் வரலன்ட்டான், இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனேன். ஜஸ்ட் அவனுக்கு வந்து இதனால தான் போனேன்லாம் தெரியாது. நான் ஜஸ்ட் ஆர்டர் ஒன்லி 1 ஃப்ரைட் ரைஸ் அண்ட் 1 கோக். அதுவே 1000 rupees பில் வந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் சம்திங் 800 சம்திங் அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. கோக் வந்து ஒரு 2 கோக் வாங்கினோம் நானும் என் ஃப்ரெண்ட். ஸோ அதுவே டிஎஸ்டிஎஸ்லாம் சேர்த்து வந்துச்சு 1000 சம்திங் ஆச்சு. உட்காந்து நான் ஜஸ்ட் சாப்பிட்டு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் saw there டின்னருக்கு there are people who are spending 7,000 to 10,000 டின்னருக்கு. அவங்களோட ஆக்ஷனே வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க எப்படி பொலைட்டாக பேசினாங்க, ஹம்புளாக இருந்தாங்க. ஒரு வெயிட்டர் எப்படி கூப்பிட்டாங்க, ரூடாக பிஹேவ் பண்ணல. ஒரு பிஸ்னஸ்மேன் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியோட தான் இருந்தாங்க. லாஸ்ட் லைக் நான் வந்து ஸ்டாக் பண்ண போல ஐ ஜஸ்ட் வாட்ச் தெம் அண்ட் அப்சர்வ் லைக் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஹோல் பாயிண்ட்டே there are people who are spending 10,000 to 15,000, 8,000. அன்னைக்கு பார்க்கும்போது பில்லாம் எனக்கு எவ்வளோன்னு தெரியல, பட் 10,000 சம்திங் ஆயிருக்கும். அவ்வளோ ஒரே ஒரு நைட் டின்னருக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது there are people, ஈவன் நானே ஒரு டைமில் வந்து 10,000 15,000 மாதத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மந்த் we work for month for ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம்னா we just work for month to make that 15,000. there are people who are eating with 15,000 for one night. ஈவன் நீங்களும் வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து காஃபி குடிக்கிறதுக்கும் ஜஸ்ட் கோ இன் ரெஸ்டாரண்ட், ஒரு நல்ல இடத்துல போயிட்டு 50 ரூபாய் 60 ரூபாய் காஃபி சாப்பிட்டு பாருங்க. யூ வில் see some people how they react, how they act, how they talk. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க ஆரம்பிச்சு you will learn from them. சும்மா வாமச்சான் தள்ளு வண்டியில் போய் பிரியாணி சாப்பிடலாம், அவாய்ட் தட் ஷிட். வந்து தள்ளு வண்டி இது பண்ணல.
ஜஸ்ட் சேவ் தட் மணி. ஒரு 4 டைம் சாப்பிட்றது சேர்த்து வச்சுட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு பாருங்கள். யூ வில் சி so much of things which changes your mind. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் நல்லாவே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் ட்ரிக்ஸ். ஸோ 5th டிப் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, ஐ ஜஸ்ட் சம்டைம்ஸ் நம்மகிட்ட காசு இருக்காது ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றது, இல்லை ஊருக்கு போகிறதுக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஐ ஜஸ்ட் வாட்ச் சம் ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சஸ் இந்த ஆண்ட்ராய்ட் கார் வாங்குறதுலாம் பார்ப்பேன். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். லூக் பெல்மர் வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து வாட்ச் வாங்கி தராரு. ஒரு வாட்ச் 2 கோடி 4 கோடி 3 கோடின்னு சொல்லி ஒரு 4 வாட்ச் வாங்குறாரு. வாட்சுக்கு போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. நாலாம் ப்ரோ 80 ரூபாய்க்கு வாட்ச் இருக்குவோன்னு பார்த்து வாங்கி கட்டிட்டு சுற்றி நின்றேன். ஸோ வென் ஐ சி தட் டைப் ஆஃப் வீடியோஸ், அது ஜெலசின்னு இல்லை, அது ஒரு ஈகோன்னு சொல்லலாம் நம்ம கிட்ட. என்னடா அப்படின்றது, தட் ஃபக்ஸ் மை பிரெயின் ஸோ மச். 2 கோடி கொடுத்து வாங்குறான் அவன். $200 வச்சுட்டு அர்ஜென்டினாலேருந்து இங்கே வந்தவன். $200 நாட் ஈவன் 16,000 மேலே கூட கிடையாது, ஜஸ்ட் 15 to 16,000. Now he is buying 2.4 crores watch to his team members, not even 1, 3 4ன்னு சொல்லி 4 வாங்குறாரு. அது பார்த்து உங்களுக்கு மோட்டிவேஷன் வரலன்னா ஐ டோன்ட் நோ ஹவு, பட் ஐ யூஸ் திஸ் டிப்ஸ் டு பை. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இஃப் சம்மன் சேஸ் யூ கான்ட், எனக்கு ஐஃபோன் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை ஐஃபோன் வாங்கன்னு சொல்லி, நாட் டு ஃப்ளெக்ஸ், எனக்கு வீடியோ பண்ணுறதுனால. ஐ செட் எங்கள் வீட்டில் எனக்கு ஐஃபோன் வேணும், ஈவன் 12 Pro 13 Pro இல்லை 13ஆவது ஓகே தான். இல்லை போய் வேலையை பாரு, ஃபஸ்ட்டு காசு சம்பாரி. நான் வேணும்னு யோசிக்கிறேன், எனக்கு வேணும், நான் வாங்க போகிறேன். அண்ட் ஐ தாட் லைக் லேட்டஸ்ட்டு என்ன மாடல் இருக்கோ அதான் வாங்கணும். 15 Pro Max தான் அதோட லேட்டஸ்ட், பட் எனக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காத ரீசன் தான் நான் கம்மியாக வாங்கினேன். எங்கள் வீட்டில் வந்து நீ வேணாம்னு சொன்னால் உடவே மாட்டியா, அதை முடிச்சுட்டு தான் வருவியா அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ லிட்ரலி லவ் தட். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தரும். நவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் சம் கார். ஒரு கார் வாங்கணும் ஆசைனா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பை ஆடி. அது செகண்ட் ஹேண்டில் கூட இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர், பட் ஐ வாண்ட் டு பை அன் ஆடி. எப்படின்னா ஒரு 23 24 ஒரு பையன் ஆடி ஓட்டுறான், அவன் சொந்த கார், அவன் காசை வாங்கணும் போது இமேஜின் இட் ஹவு இட் ஃபீல்ஸ். நீங்கள் வந்து இப்போ 16 17 இருப்பீங்க, இன்னும் 20 வந்து நானே ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனோட நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த கார் வாங்கிட்டீங்கன்னா how people will react to you. உங்களுக்கு ஒன்று வேணும்னு யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஸோ என்னோட டிப்ஸ்லாம் இதுதான். ஐ ஆல்வேஸ் யூஸ் திஸ். எனக்கு வந்து சில தாட்ஸ், அதான் ஃபேமிலி இதுன்றது தாட்ஸ், டிப்ஸ்லாம் வந்து நான் வெளில போயிட்டு சாப்பிட்றது, சென்னை போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவேன். ஸோ திஸ் ஆர் த டிப்ஸ் ஐ யூஸ். அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.